சின்ன வியாதியோ பெரிய வியாதியோ, அது தலைவலியாக இருக்கட்டும், வயிற்று வலியாக இருக்கட்டும், ஏதோ ஒரு சிம்டம் இருக்குது. அது என்ன அப்படின்னு நம்ம டயக்னைஸ் பண்ணாதான், அது எதனால் அப்படின்னு நம்ம வந்து டயக்னைஸ் பண்ணாதான், கண்டுபிடிச்சாதான் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும், அதுக்கான மருந்து நம்ம எடுத்துக்க முடியும். இல்லை எனக்கு வியாதியே கிடையாது, அதை நான் டயக்னைஸே பண்ண மாட்டேன் அப்படின்னா எப்படி? அது முத்தி போய் எங்கேயோ கொண்டு போய் நம்ம உயிரே போகிற அளவுக்கு விட்டுரும் இல்லையா? ஸோ நமக்குள்ளே பாவமே இல்லை, நான் பண்ணுறதெல்லாம் கரெக்டு, நான் பண்ணுறது எல்லாமே சரி தான், நான் எந்த தப்பும் செய்யலையே அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய ஆபத்தான விஷயம், எவ்வளோ ஒரு தப்பான விஷயம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாவி, நம்மளாம் பாவின்னு சொல்கிறீங்க, நம்ம பாவியாங்க அப்படின்னா, ஆமாம், நம்ம எல்லாருமே பாவிங்க தான். நம்ம எல்லாருமே மனம் திரும்பணும். ஹிந்துவோ, கிறிஸ்டினோ, முஸ்லீமோ, பாஸ்டரோ, பிஷப்போ, ஃபாதரோ, யாராக இருந்தாலும் சரி, எந்த 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 டினாமினேஷனாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருமே பாவிங்க தான். நம்ம என்ன பாவம் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணுறது கரெக்ட், நம்ம பேசுகிறது கரெக்ட், அப்படி தான் நம்ம நினைப்போம். பட் அதை நம்ம டயக்னைஸ் பண்ணலன்னா, அதை நம்ம வெரிஃபை பண்ணலன்னா, அதை நம்ம ரீசெக் பண்ணலன்னா, அது மிகப்பெரிய ஒரு கேன்சராக மாறிடும். அதான் பாவமும். நமக்குள்ளே என்ன பாவம் இருக்குது, செல்ஃப் எக்ஸாமின் பண்ணணும். நம்ம என்ன தப்பு பண்ணுறோம்.